ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து ஜாமெட்ரிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஜாமெட்ரிக்கல் கான்செப்டில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசிக்காக நம்ம பார்க்குறது பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம்? ஒரே ஒரு டாட் நம்ம வைப்போம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒன்லி ஒன் டாட். அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். த பாயிண்ட் இஸ் அ டாட் மேட் பை அ ஷார்ப் பாயிண்ட் ஆஃப் அ பென்சில். ஸோ நம்ம பென்சிலில் ஒரு புள்ளி நம்ம வைக்கிறத தான் என்னென்னு சொல்லுவோம்னா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை தி கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். ஸோ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஏபிசிடியில் வர லெட்டர்ஸில் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் இதுக்கு நம்ம வந்து நேமாக நம்ம கொடுக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா பாயிண்ட் ஏ அப்படின்னு நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ பாயிண்ட் ஏ இஸ் ரெப்ரசன்டட் இன் தி அட்ஜாயினிங் ஃபிகர். ஸோ நம்ம பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த பாயிண்ட் மேலே ஏ அப்படின்னு நம்ம மார்க் பண்ணோம்னா தட் இஸ் தி நேம் ஆஃப் தி பாயிண்ட். அடுத்தது பாருங்கள், லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட் ஹேஸ் 2 end points. அப்போ ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 பாயிண்ட் இருக்கும். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், இதில் ஒரு பாயிண்ட் இருக்கும். A line segment has 2 end points, thus it has a definite length and can be measured. ஸோ லைன் செக்மெண்ட்டை நம்மளால் மெஷர் பண்ண முடியும், அதுக்கு லென்த்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் லைனுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரே ஒரு புள்ளி வச்சோம்னா, ஒரே ஒரு டாட் வச்சோம்னா அதை பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். 2 பாயிண்ட் அது கனெக்ட் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லென்த்தை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இதோட லைனுடைய பேர் தான் என்னென்னா லைன் செக்மெண்ட். அப்போ அதுக்கும் நம்மளால் நேம் கொடுக்க முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பி கொடுத்துருக்காங்க. வி ரைட் இட் அஸ் ஏபி, லைன் செக்மெண்ட் ஆஃப் ஏபின்னு சொல்லலாம், ஆர் லைன் செக்மெண்ட் ஆஃப் பிஏ அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அடுத்தது பாருங்கள், லைன். எ லைன் ஹேஸ் நோ எண்ட் பாயிண்ட்ஸ். எப்போவுமே லைனுக்கு எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்காது. அண்ட் கேன் பி எக்ஸ்டெண்டட் எண்ட்லெஸ்லி இன் போத் த டைரக்ஷன். ஸோ நம்மளால் லெஃப்ட் சைடும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், ரைட் சைடும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். தஸ் இட் ஹேஸ் நோ ஃபிக்ஸட் லென்த். லைனுக்கு நம்மளால் ஃபிக்ஸட் லென்த் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் கேனாட் பி மெஷர். லைனை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, லைன் செக்மெண்ட்டை தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா லைன். அந்த லைனை நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னா எல் அப்படின்னு ரைட் பண்ணுவோம். இதிலிருந்து நம்மளுக்கு ஸ்மால் பார்ட்ஸாக டிவைட் ஆகிறது தான் என்னென்னா லைன் செக்மெண்ட். A line can be represented in 2 ways. Using capital letters of the English alphabets, we write it as line PQ, or இங்கே பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் ஆரோ மார்க்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம லைன் ஆஃப் PQன்னு சொல்லலாம். யூஸிங் எ ஸ்மால் லெட்டர் ஆஃப் தி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் we write it as line L. ஸோ லைனுக்கு நம்ம ஸ்மால் எல் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். லைன் செக்மெண்ட்டுடைய நேம்ஸ்க்கு நம்ம கேபிட்டல் ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணோம், லைன் செக்மெண்ட்ஸ்க்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணோம், பாயிண்ட்டுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே போல் நெக்ஸ்ட் பாருங்கள், ரே. எ ரே இஸ் அ லைன் விச் ஹேஸ் அன் இனிஷியல் பாயிண்ட் பட் நோ எண்ட் பாயிண்ட். ஸோ ரேன்னு எடுத்துட்டோன்னா இனிஷியல் பாயிண்ட் இருக்கும், ஆனால் எண்ட் பாயிண்ட் இருக்காது. அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் ஒரே ஒரு டைரக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா that is called the ray. It can be extended endlessly in one direction, thus it has no definite length. ரேக்கு நம்மளால் எக்ஸாக்டாக லென்த்து கால்குலேட் பண்ண முடியாது, cannot be measured. We write it as ray. இதை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு லைன் போட்டு நம்ம ஒன்லி ஒன் டைரக்ஷன் மெஷர் பண்ணுறதை தான் நம்ம வந்து ரே ஏபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே பிஏ அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரிமெம்பர் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் லைன் கேன் பி ட்ரான் த்ரூ 2 ஃபிக்ஸட் பாயிண்ட். 2 ஃபிக்ஸட் பாயிண்ட் இருந்ததுன்னா ஒரே ஒரு லைன் தான் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். இன்ஃபைனைட் லைன்ஸ் கேன் பாஸ் த்ரூ அ சிங்கிள் பாயிண்ட். சிங்கிள் பாயிண்டில் நம்மளால் மோர் தென் லைன்ஸ் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ட்ரா பண்ண முடியும். ஆனால் 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் ஒரே ஒரு லைன் தான் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஒரு பாயிண்ட் ஒரே ஒரு டாட் வச்சோம்னா அதை பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். 2
எண்ட் பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை லைன் செக்மெண்ட் சொல்லுவோம். பாயிண்ட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இல்லாமல் எண்டிங் பாயிண்ட்டும் இல்லாமல் 2 டைரக்ஷன்ஸில் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா அதை லைன் சொல்லுவோம். ஒரே ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் ஒரே ஒரு டைரக்ஷன்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ரே. இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஜாமெட்ரிக்கல் கான்செப்ட்ஸில் இந்த 4 மெத்தட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு டாபிக் கூட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.